வணக்கங்க. நமக்கு செடி வளர்த்தணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம எப்படி வேணாலும் செடிகள் வளர்த்தலாங்க. எல்லாத்துக்குமே செடிகள் வளர்த்தணுங்கிற ஆசை இருக்குங்க. இது வந்து டார்ச் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாடியில் செடி வளர்த்த முடியுங்க. அதுவே வாடகை வீடாக இருந்தால் நம்ம ஹவுஸ் ஓனர் வந்து செடி வளர்த்த வேண்டான்னு சொன்னால் நம்ம செடி வளர்த்த முடியாதுங்க. செடி இல்லாட்டி வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தால் கூட செடி வளர்த்தலாங்க. வீட்டு முன்னாடி இட வசதி இல்லாதவங்க நம்ம சின்ன சின்ன பாட்டை வச்சு எப்படி வீட்டிலையே ஈஸியாக செடிகள் வளர்க்கலான்னு பார்க்கலாங்க. இது வந்து இந்த ரூ. 20 பாட்டு தாங்க. இந்த ரூ. 20 பாட்டில் நம்ம வாங்கி வீட்டில் கொஞ்சம் வச்சிட்டோம்னா அதுக்கு விதைகள் வீட்டில் இருக்கிற விதைகளை போட்டு நம்ம செடிகள் நமக்கு தேவையான செடிகள் சின்ன சின்ன செடிகளை வளர்த்துக்கலாங்க. இப்போது இங்கே நான் என்னென்ன செடி அந்த மாதிரி வளர்த்துருக்கேன்னு பார்க்கலாங்க. இப்படி வளர்த்துறக்கு ஆரம்பத்தில் கொஞ்சமாக மண்ணும் கொஞ்சம் உரம் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம்னா போதுங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டிலையே எப்படி உரங்கள் தயார் செய்யலாங்கிற வீடியோவெல்லாம் போட்டிருக்கணுங்க. அந்த மாதிரி தயார் செஞ்சு நம்ம செடிகள் வளர்த்திக்கலாங்க. இப்போது நான் வந்து இங்கே என்னென்ன செடிகள் வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாங்க. இது வந்து கொத்தமல்லி, நம்ம வீட்டில் சமையலுக்காக வாங்குகிற கொத்தமல்லியே போட்டுக்கலாங்க. இது வந்து கடுகு கீரைங்க. கடுகும் நம்ம வீட்டில் சமையலுக்காக இருக்கிறதுவே போட்டுக்கலாம். கடுகு கீரையும் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாங்க. அதுவும் உடம்புக்கு நல்லது தான். இது வந்து கோதுமைங்க. நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிற கோதுமையே போதும். அதை போட்டு விட்டாலே சீக்கிரமாகவே முளைச்சிருங்க. இது வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா ஹீமோகுளோபின் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து கொழுந்தாக இருக்கும்போதே அதை ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாங்க. இது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையும் நாம் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளை பூசணிக்காயும் வெந்தயக்கீரையும் போட்டு பொரியல் செஞ்சு சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. புதினா நம்ம சமையலுக்கு வாங்குறதுலையே இந்த தலைகளை கிள்ளிட்டு அந்த குச்சிகளை நட்டு வச்சாலே இந்த மாதிரி சூப்பராக வளர்ந்துருதுங்க. இதே மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டிலையே வளர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக, நிறைய இல்லாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட நம்ம ஆர்கானிக்கான கீரைகளை உபயோகிக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது இதில் நான் இந்த கீரை எப்படி விதைக்கிறேன்னு பார்க்கலாங்க. இது கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, இது நம்ம ரேஷனில் வாங்கின கோதுமை தாங்க, மல்லி இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை வந்து எப்படி விதைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. கொஞ்சம் மண், இந்த சின்ன பாட்டில் கொஞ்சம் மண் போட்டு வச்சுட்டு இது இந்த மாதிரி சிறுசாகவே இருந்தால் போதுங்க. இல்லை இது இல்லாட்டினா கூட இதே அளவுக்கு நம்ம சின்ன சின்ன வீட்டில் யூஸ் பண்ணாத டப்பாக்கள் இருந்தால் அதில் கூட நம்ம இந்த மாதிரி விதைக்கலாங்க. வெந்தயக்கீரையை இப்படி நம்ம மேலால் தூவி விட்டுட்டு மண் போட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றினாலே போதுங்க. இதெல்லாம் சீக்கிரமாக வளர்ந்துடும். வெந்தயக்கீரையெல்லாம் 3 நாள் 4 நாளையிலேயே முளைப்பு திறன் வந்துடுங்க. அதிகமாக முளைக்கிறதுக்கு லேட் ஆகிறது மல்லிக்கீரை மட்டும்தாங்க. அது மட்டும் முளைக்கிறக்கே 10 நாள் ஆகும். இப்போ இதே மாதிரியே எல்லா கோதுமை, கடுகு இதையெல்லாம் இதே மாதிரியே விதைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி விதைச்சிட்டு நமக்கு பூவாளி இருந்தால் இதில் தண்ணி ஊற்றலாம். இல்லாட்டி நம்ம வாட்டர் கேனில் கூட மூடியில் ஓட்டை போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா சின்ன பாட்டாக இருக்கிறதுனால நம்ம நிறைய தண்ணியை அப்படியே ஊற்றினோம்னா விதையெல்லாம் மேலே வந்துடுங்க. மல்லிக்கீரையை மட்டும் இந்த மாதிரி மல்லிக்கீரை வளர்த்துறதுக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம மல்லியை கொஞ்சம் கீழே போட்டு ரொம்ப நல்லா ரெண்டாக வந்து உடச்சிட்டு போட்டு விடலாங்க. ஆனால் மல்லிக்கீரை மட்டும் முளைச்சி வர்றதுக்கு 10 நாள் ஆகுங்க. அது முளைச்சி வர்றக்கே 10 நாள் ஆகும். அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் 10 நாளையிலே நம்மளுக்கு அறுவடைக்கு தயாராகிருங்க. இந்த மாதிரி இதுக்கும் மண்ணை போட்டு நம்ம இந்த மாதிரி தாங்க செடிகள் வளர்த்தலாம். கீரைகள் வளர்த்துறது எப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் போட்டு கொஞ்ச நாளையிலே இந்த மாதிரி சூப்பராக எல்லா செடிகளுமே வந்துருச்சுங்க. மல்லி மட்டும் நம்ம முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. மற்றதெல்லாம் சீக்கிரமாகவே துளிர்த்து விட்டு வந்துடும். இது கடுகு கீரை. இந்த அளவுக்கு நிறையா இருக்கும்போது ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் நம்ம கொஞ்சம் எடுத்து கூட விட்டுக்கலாங்க. இது கோதுமை புல் ஜூஸ் போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். வீட்டிலையே ஈஸியாக நம்ம விதைகளும் வெளியில் வாங்க வேண்டியதில்லை. பாட்டும் நம்ம பெருசாக விலை கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க. நமக்கு செடி வளர்த்தணுங்கிற ஆசை மட்டும் இருந்தால் போதும், எப்படி ஆனாலும் செடிகள் வளர்த்தலாங்க. நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வீட்டில் ஆர்கானிக்காக வளர்த்து சாப்பிடும்போது அதோட வாசனையும் நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த புதினா நம்மளுக்கு சட்னியும் அரைக்கலாம். இல்லாட்டி அப்பப்போ கொஞ்சமாக கிள்ளி போட்டு செய்யலாங்க. இது கடுகு கீரையும் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இந்த ரொம்ப பெருசாக வளராதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இருக்கும்போதே எடுத்து கொஞ்சமாக பொரியல் செய்யலாங்க. இல்லாட்டி வேறு கீரைகளோட கலந்தும் கூட பொரியல் செய்யலாம் கொஞ்சமாக இருந்தால்.
அல்லது சப்பாத்தி, ரொட்டி இதில் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி போட்டும் கூட செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த மாதிரி நம்ம கீரைகள் வளர்த்தும்போது 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கீரைகள் கிடச்சிட்டே இருக்குங்க. நம்ம 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு பாட்டில் நம்ம விதை போட்டுக்கிட்டே வரும்போது தொடர்ந்து நம்ம வீட்டில் இந்த கீரைகள் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. மல்லிக்கீரை இது எடுத்து ஒரு நாள் சட்னிக்கு இது சரியாக இருக்குங்க. இட்லி தோசைக்கெல்லாம் இந்த மல்லித்தழை சட்னி அரைச்சிக்கலாங்க. இது ரசத்துக்கும் போட்டுக்கலாம், நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வாசனையே சூப்பராக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறத நிறையா போடுறத விட இதை சும்மா கொஞ்சமாக போட்டாலே நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.